அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம குரு பயிற்சியை பற்றி சிறப்பம்சத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது என்னன்னாக்கா, குரு சில ராசிகளுக்கு யோகத்தை கொடுக்குறாரு, சில ராசிகளுக்கு பாதகத்தை கொடுக்குறாரு. அதனால் சில ராசிகள் பரிகாரம் செய்யணும், சில ராசிகள் பரிகாரம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னாக்கா, குரு பொறுத்தவரையிலும் எந்த ராசிக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய கிரகம் கிடையாது. ஏன்னா சுப கிரகத்தில் முதன்மையான சுப கிரகம் அப்படின்னாக்கா குரு மட்டும்தான் சொல்லப்படும். பிரகஸ்பதி அப்படின்ற சொல்லக்கூடியது. ஏன்னா குருன்றவர் ஒரு நியூட்ரலானது. ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசான் எப்படி இருக்கணும்னாக்கா, நல்லவங்க கெட்டவங்க, படிக்கிறவன் படிக்காதவன், இதெல்லாம் அவர் பாகுபாடு இல்லாமல் அவருடைய கல்வியை தரத்தை சரியான கொடுக்கணும். அப்போ அதனால தான் அவருக்கு குரு அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் குரு இப்போ சில ராசியிலிருந்து சில ராசிக்கு மாறும்போது என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது, ஏன் இந்த ராசிகள் பரிகாரம் செய்யணும் செய்யக்கூடாதுன்ற முழு தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களையும், மேலும் இந்த வருடத்தில் அனுபவிக்கக்கூடிய நல்ல பலன் என்ன, கெட்ட பலன் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா, குரு பகவான் மே மாதம் 2024 ஃபஸ்ட்டு வீக்லேயே பார்த்திங்கனாக்கா மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயணம் செய்கிறாரு. இப்போ குரு இது வரைக்கும் எந்த ராசியை பார்த்துட்ருக்காரு அப்படின்னாக்கா, மேசராசிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம ராசி, தனுசு ராசியை பார்த்துட்ருக்காரு. இப்போ இது வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் துலா ராசியை பார்த்துட்ருக்காரு. இந்த அடிப்படையில் இது வரைக்கும் இந்த 3 ராசிகள் யோகம் அடைஞ்சிட்டு இருந்தது. ஏன்னா அவர் குரு பார்வை கோடி நன்மை, ஓடி போனவனுக்கு 9ல் குரு, இப்படிலாம் படமொழி சொல்லப்பட்டிருக்கும். அப்போ குரு அந்த சில ராசிகளை பார்க்கும்போது அந்த இடத்துல வளப்படுத்திகிட்டே இருப்பார். குருவுக்கு ஒரே சின்ன மைனஸ் என்னன்னாக்கா, குரு பார்வை எப்பொழுதும் வளப்படுத்தும், குரு அமர்ந்திருக்க இடத்த சற்று பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்றது தான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதில் இப்போ மேசராசிக்கு மேசராசிலே அமர்ந்ததுனால கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே அங்கே நடந்திருக்கும். இதுக்கப்புறம் குரு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னாக்கா, அந்த ராசியிலேருந்து நகர்ந்து ரிஷப ராசிக்கு போக போகிறாரு. இப்போ ரிஷப ராசியிலேருந்து அவர் என்னென்ன ராசியை பார்க்க போகிறாருனாக்கா, ஃபஸ்ட்டு ராசி கன்னி ராசி, 2வது ராசி விருச்சிக ராசி, 3வது ராசி பார்த்திங்கனாக்கா மகர ராசி. இப்போ கன்னி ராசிக்கு இது வரைக்கும் ராகு கேதுவோடைய இதில் கொஞ்சம் பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா கேது பகவான் கன்னி ராசியிலே அமர்ந்து இருக்கிறதுனால இது வரைக்கும் தாக்கங்கள் அதிகமாக இருந்திருக்கும். இது இப்போ குரு பயிற்சிக்கு பிறகு அந்த ராசியை குரு பார்க்கறதுனால கன்னி ராசிக்காரர்கள் நிறைய விடிவு காலம் பிறக்க போகுது. அவங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பொதுவாக அவங்களுக்கு பெரிய எந்த ஒரு தாக்கம் இல்லை. ஆனால் இருந்தாலும் சனி பகவான் தன்னுடைய 10வது பார்வையாக விருச்சிக ராசியை பார்த்துட்டே இருப்பார். அதனால் அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் தாமதம் அடைஞ்சிருக்கும். சில பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு சில காலமே நடந்திருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா, இப்போ குரு பார்வை விடும்போது என்னன்னாக்கா, சனியினுடைய தாக்கங்கள் இருந்தாலும் குருவினுடைய தாக்கம் அது பாசிட்டிவாக வளப்படுத்தி கொடுக்கும். இந்த அடிப்படையில் அவங்களுக்கும் சில நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா, மகர ராசிக்கு கொஞ்சம் கடந்த சில 5-6 வருட காலமே 7ரை சனியினுடைய தாக்கம் நிகழ்ந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கனாக்கா, அவங்களுக்கு கண்ட சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விரய சனி, அதாவது என்னன்னாக்கா அவரை விட்டு போகிறாங்க. மகர ராசி விட்டு சனி கடந்து போகிறாரு. அதனால் கடைசி நிலையில் இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் விரயங்கள், பொருள் விரயம், உடல் உபாதைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். ஆனால் இருந்த போதிலும் இப்போ இது பிறகு குரு பயிற்சியினுடைய காரணமாக மகர ராசி 9வது பார்வையாக பார்ப்பார். 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது மகர ராசி இந்த வருடத்தில் யோகம் அடைய போகுது. பாதிப்புக்குள்ளாக ராசி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா, துலாம், தனுசு, மிதுனம் இந்த ராசிகள் பாதிப்புக்குள்ளாக போகுது. இதில் துலா ராசி ஏன் அப்படின்னாக்கா, குரு பார்வை பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடத்துல போய் தன் ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல அமருவார். பொதுவாக ஒரு ராசிக்கு குரு நல்ல இடத்துல 1, 5, 9, 3, 7, 11 2ஆம் இடத்துல அமர்ந்தால் சில சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது பொது பலன். எந்த கிரகமே பார்த்திங்கன்னா அதனுடைய தாக்கத்தை இந்த மாதிரி இடங்களில் தான் அதிகமாக கொடுக்கும். இப்போ குரு இப்போ 6, 8, 12 அதுக்கப்புறம் 4ஆம் இடம் இந்த இடத்துலலாம் போகும்போது பெரிய அளவில் அதனுடைய கிரகத்தினுடைய எனர்ஜி அதுக்கு கிடைக்காது. அப்படின்ற பட்சத்தில் இப்போ துலா ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல குரு போய் மறைஞ்சு அமரத்தினால இப்போ அந்த ராசி சற்று பாதிப்புக்குள்ளாக போகுது. காரணம் ஏன் அப்படின்னாக்கா, 8ஆம் இடன்றது குருவினுடைய நல்ல எனர்ஜி இப்போ துலா ராசிக்கு முழுமையாக கிடைக்க பெறாது. அடுத்தது பார்த்திங்கனாக்கா, இருந்தாலும் தீய கிரகங்களுடைய தாக்கம் பெரிய அளவில் அந்த துலா ராசிக்கு கிடையாது. ஏன் ரீசன் அப்படின்னாக்கா, சனியோடைய தாக்கமோ ராகு கேதுடைய தாக்கமும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லாதனால ரொம்ப பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அது இல்லாமல் பொதுவாக சொல்லுவாங்க,
இந்த குரு பகவான் வந்து துலா ராசிக்கு வந்து அசுப கிரகம், அதனால் பெருசாக வந்து அவருடைய தாக்கம் இல்லைனாலும் பயப்பட வேண்டியது கிடையாது அப்படின்றது சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் நல்ல கிரகத்தினுடைய பார்வை ஒரு ராசிக்கு விழுவது சாதகம். அதனால் சற்று கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ராசி வந்து ஃபஸ்ட்டு துலா ராசி. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா தனுசு ராசி. தனுசு ராசிக்கு கட்டாயமாக வந்து பார்த்திங்கனாக்கா குருவுடைய எனர்ஜி, முழு எனர்ஜி தேவைப்படும். ஆனால் இந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா தன் ராசியிலிருந்து 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சு இருக்கிறதுனால இப்போது தனுசு ராசிக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட போகுது. அது வந்து எப்படி சொல்கிறேன்னாக்கா ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோ போடும்போது குரு எந்த விதத்தில் அவருக்கு ஒரு ராசிக்கு பலனை ஏற்படுத்தும், ஒரு ராசிக்கு வந்து அசுப பலனை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து உங்களுக்கு முழுசாக சொல்கிறேன். ஆனால் இருந்தாலும் தனுசு ராசி வந்து இந்த வருடத்தில் பாதிப்பு அதிகம் அடைய போகிற ஒரு இடத்துல இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக போகுது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மிதுன ராசி. தன் ராசியிலிருந்து குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துல தான் வந்து அமர்ந்திருக்கிறாரு. 12ஆம் இடத்துல அமரும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த வாட்டி வந்து மிதுன ராசிக்கு வந்து பொருள் விரயங்கள் ஏற்படுறதுக்கு, செலவு அதிகமாகும், இந்த மாதிரி காரணங்கள்லாம் ஏற்படும். இது இருந்தாலும் சுப செலவுகள் அமைவதற்கும் வாய்ப்பு வந்து அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆனால் வந்து மிதுன ராசி சற்று கவனமாக இருக்கிறது, தேவையில்லாத செலவுகளை இன்வால்வ் ஆகுது, தேவையில்லாத பிரச்சனைகளை இன்வால்வ் ஆகிறது, பொருள் விரயங்கள், ஏதாவது பொருள் வாங்குறது விற்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கும் வந்து பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. இதுபோல் ஒவ்வொரு ராசிக்காரர்கள் வந்து தங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்லது கெட்டதை வந்து நம்ம கீழே அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம ஆதிகுரு சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாத பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ராசிக்கு வந்து குரு என்னென்ன விதத்தில் யோகம் செய்ய போகிறாரு, என்னென்ன விதத்தில் வந்து அவருடைய சப்போர்ட் கிடைக்காத போகுது, அப்போ என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத எல்லா ராசிக்கும் வந்து நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அந்த அடிப்படையில் உங்கள் ராசிக்கு என்ன விஷயத்தில் நல்லது இருக்குது, என்ன விஷயத்தில் கெட்டது இருக்குது. குரு வந்து 12 ராசிக்கும் நல்லது செய்கிற இடத்துலையும் இருக்கிறாரு, கெட்டது செய்கிற இடத்துலையும் இருக்கிறாரு. முழுசாக பார்த்து தெரிஞ்சுங்க. நன்றிங்க. சிவாய நமः.